சரியில்லை. என்னம்மா சொல்றீங்க? சாமியார் கிரகம் சரியில்லைன்னு சொன்னாரு. ஆமா வெற்றி, நமக்கு என்னவோ கிரகம் சரியில்லையா, அதனால இந்த ஃபங்க்ஷன் நடந்தா ரொம்ப நல்லதுன்னு சாமியார் சொன்னாரு. நீ கூட எப்படி அம்மா இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு யோசிச்சல்ல? சாமியார் சொன்ன இந்த காரணத்துக்காக தான் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கே ஒத்துக்கிட்டேன். அம்மா, சாமியார் என்னம்மா சொன்னாரு? வெள்ளி விழா நடக்காம போச்சுன்னா உன் குடும்பத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன் உன் உசுருக்கோ உன் புருஷன் உசுருக்கோ ஆபத்து கூட வரலாம். இதெல்லாம் முன்னாடியே சொன்னா நீங்க எல்லாருமே பயந்துருவீங்கன்னு தான் சொல்லல. ஆனா எப்போ இந்த குளத்துல இப்படி நடந்துச்சோ இப்பவும் நான் இத உன்கிட்ட மறைக்கிறது சரியில்லை வெற்றி. சாமியார் சொன்ன மாதிரியே எத்தனை தடங்கள் வருது பாத்தியா வெற்றி? எப்படியாவது நீயும் சக்தியும் இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தி கொடுத்துருங்கன்னு. அம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நிச்சயமா நல்லபடியா நடத்தி காட்டுவோம்மா. டேய், நம்ம குடும்பத்துல யாருக்கும் எதுவும் நடந்துடக்கூடாது. அதுக்கு அம்மாக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை என் பையன் நீ மட்டும்தான். உன்னை நம்பிதாண்டா வெற்றி நான் இருக்கேன். என்னன்னா அம்மா இப்படி சொல்றாங்க? டேய் இல்லடா, இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரியாம நான் வேற சக்தி எக்ஸாம் எழுத அனுப்பிட்டேன்டா. இப்ப சக்தி இல்லைன்னு மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னு வையேன், அவ்வளவுதான். அண்ணே, அதான் அண்ணி இல்லைன்னு யாருக்கு எந்த சந்தேகம் வரல இல்ல, அப்புறம் என்ன? ஆனா எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குடா. அம்மா கிட்ட சொல்லிட்டே சக்தி எக்ஸாம் எழுத அனுப்பியிருக்கலாமோன்னு தோணுதுடா. சக்திக்கு பதிலாக வேற ஒருத்தையை நடிக்க வச்சு தப்பு பண்ணிட்டேன்டா. அண்ணே, நாம நல்லது தான் பண்றோம். அம்மா என்ன சொன்னாங்க? எப்படியாவது இந்த ஃபங்க்ஷனை நடத்தணும்னு சொன்னாங்களா? நம்மளும் அதானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ணே, இதுக்கெல்லாம் போய் நீ டென்ஷன் ஆகலாமாண்ணே? டேய், நான் டென்ஷன் ஆகுறது இதுக்கு மட்டும் இல்லடா. டேய், நீ நினைக்கிற மாதிரி அம்மா குளத்துல வடிக்கெல்லாம் விழல. அம்மா சொல்றது நிஜம்தான்டா. அம்மாவை கொல்றதுக்கு ஒரு குரூப் இறங்கியிருக்காங்க. அதுல ஒருத்தன் தான் அம்மாவோட காலை இழுத்து கொல்ல பார்த்திருக்கான். என்னன்னு சொல்ற? டேய், நான் இப்பதான்டா குளத்துல பார்த்தேன். உள்ள எவனோ ஒருத்தன் கையில கத்தியோட நீந்தி போயிட்டு இருந்தான்டா. ஐயோ, நிஜமாவா சொல்ற? டேய், சத்தியமா தான்டா. அவன் அம்மாவை கொல்ல முயற்சி பண்ணியிருக்கான். ஆனா அதிர்ஷ்டவசமா அம்மா தப்பிச்சிட்டாங்க. நல்ல வேலை, இந்த விஷயம் இன்னும் அம்மாவுக்கு தெரியாது. அண்ணே, இப்ப என்ன பண்றது? இப்போதைக்கு இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம். அவங்க ஏற்கனவே டென்ஷனா இருக்காங்க. இதுவும் தெரிஞ்சதுன்னா அவங்களால தாங்கிக்கவே முடியாதுடா. தெரியா, என்ன நடந்தாலும் நம்ம அம்மா கூடவே இருக்கணும்டா. ஒரு நொடி கூட அம்மாவை விட்டு அங்கேயும் போயிடக்கூடாது, சரியா? நம்மளை மீறி எப்படி அவனுங்க அம்மாவை அட்டாக் பண்றாங்கன்னு நானும் பாக்குறேன். அண்ணே, அது யாரு எதுக்கு அம்மாவை கொல்றதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க? அது கல்யாண தண்டைக்கு வந்திருக்காங்க. எனக்கு புரியல. தெரியலடா, வா தேடி பார்க்கலாம். அண்ணே, இவ்வளவு பெரிய கூட்டத்துல நீ யாரை போய் தேடுவ? டேய், அம்மாவை கொல்ல வந்தவன் குளத்துல நீந்தி போனான்னு சொன்னான்ல, அவன் சாமியார் வேஷத்துல இருந்தான்டா. ஓ, இப்பதான் புரியுது. இதுக்கு தான் அந்த சாமியார் நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்டு இருந்தியா? ஆமாண்டா. இங்க பாரு, இப்ப நமக்கு இருக்கிற ஒரே க்ளூ கொல்ல வந்தவன் சாமியார் வேஷத்துல இருக்கான்றதுதான். வா தேடுவோம், வா. அக்கா, டேய், ஒரு பொம்பளை அங்க தனியா வந்தா, அவளை கொல்ல உனக்கு துப்பு இல்ல? காலை சரியா புடிச்சிட்டான்க்கா. தண்ணிக்குள்ள இழுத்து முக்கறதுக்குள்ள அவ பையன் வந்துட்டான். அவ பையன் உன்னை பார்த்தானா? தெரியலக்கா, ஆனா ரங்கநாயகிக்கு நிச்சயம் சந்தேகம் வரும். அவ கண்டிப்பா அவ பையன் கிட்ட சொல்லிருப்பா. அவ பையன் இந்நேரம் நம்மள தேட ஆரம்பிச்சிருப்பான். ஓஹோ, இப்பதான் ஆட்டம் சூடு பிடிக்குது. இதுவும் நல்லாதான் இருக்க. டேய், ரங்கநாயகிய கொல்ல போகும்போது அவ பையன் தடுக்க பார்த்தான். முதல்ல அவனை போடுங்க, அப்புறம் ரங்கநாயகிய போடு. சரிக்கா. டேய், நீ முதல்ல போய் துணியை மாத்திட்டு வா. ஈரமா இருந்தா சந்தேகம் வந்துடும். ஓ, சரிக்கா. என்ன என்ன சாமி இது?
ஏன் இப்படி பண்றீங்க? நிம்மதியா படுக்க சாமி ஒரு வரீங்களா? நிமிஷம், தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லு சாமி. சாமி சாமி என்ன பண்றீங்க? கத்தி ஏதாவது வச்சிருக்கீங்களா? கோயில்ல யாராச்சும் கத்தி வச்சிருப்பாங்களா? என்ன சாமி நீ கத்தியை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? யாருக்கிட்ட என்ன கேட்கணும்னு தெரியல. ஓ சாமி. டே திடியா, பாக்குற எல்லா சாமியார் மேலயும் எனக்கு சந்தேகம் வருதுடா. அண்ணே இப்ப நீ பதட்டத்துல இருக்கண்ணே, கொஞ்சம் பொறுமையா தேடுனே. டேய், அம்மா உயிருக்கே ஆபத்துடா. பார்த்துட்டு பொறுமையா இருக்க சொல்றியா? யாரா அவன்? சாமி ஒரு நிமிஷம் எந்திரிங்க. என்ன இந்தாங்க தம்பி சாமி, தேடுறீங்க? மன்னிச்சிருங்க. சரிங்க தம்பி. நான் டேய் எந்திரா, எந்திரி. சாமி கத்தி வச்சிருக்கியா? இல்ல சாமி. பொய் சொல்லாத. என்னங்க சாமி, சாமியார்கிட்ட எப்படி கத்தி இருக்கும்? என்ன சாமி பண்றீங்க? அண்ணா என்னண்ணே என்னண்ணே பண்ற? டேய் இருடா. அதான் கத்தி இல்லைன்னு சொல்றேன்ல சாமி. அண்ணா அண்ணே வானே போலாம். அம்மா அபிஷேகம் பண்ண போயிருக்காங்க, நம்ம அம்மா கூட இருந்தா வானே வா. டேய், நான் சொன்ன மாதிரி அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ரொம்ப கவனமா இருந்துதான் காரியத்தை முடிக்கணும். புரிஞ்சுதா? சரிங்க. சரிக்கா. ம், வாங்க. அண்ணே அண்ணே பதட்டமாக தானே, எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க, ஏதாவது சொல்லிட போறாங்க. திடியா, அண்ணே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்டா. சரியா? பாத்துக்கிட்டே இரு. இந்தாங்க சாமி. அம்மா உங்க கையாலே சாமிக்கு நீங்க அபிஷேகம் பண்ணிடுங்க. பண்ணு. சரிங்க சாமி. அண்ணே சாமி கும்பிடுண்ணே. கடவுளே, ஏன் என்னை இப்படி சோதிக்கிற? நல்ல நாள் அதுமா இங்க என்னமோ அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. சாமியார் கட்டிவிட்ட கயிறு அதனாலதான் அறுந்து போயிருக்கு. சாமி, நான் இப்ப உனக்கு அபிஷேகம் பண்றது ஒரே ஒரு காரணத்துக்காக தான். என் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோ அம்மா தாயே. காப்பவளே போற்றி, அகிலாண்டி ஈஸ்வரியே போற்றி, அகிலமும் காப்பவளே போற்றி போற்றி.
நீங்களும் உங்க ஆத்துக்காரியும் உங்க அம்மா அப்பாவை ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வைங்க. வாங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம் சொல்லுங்க. பாத்துப்பா கொடுங்கப்பா. பாத்து. மாலை எடுத்துட்டு வாங்க. சக்தி மாலை எடுத்துட்டு வா. சக்தி சக்தி ஏ சக்தி, உன்னதான் மாலை எடுத்துட்டு வர சொல்றாங்க, போய் எடுத்துட்டு வா. இதோ இது எடுத்துட்டு வரேன். போங்க நீ. டேய் என்னடா இவன், அவ பேரு சக்தின்றத அவ மறந்துட்டு என்னடா பண்றது? ஐயோ அண்ணே, 100 வாட்டி சொல்லிட்டேனே, அடிக்கடி மறந்தா நான் என்ன பண்றது? இவ்வளவு கூட்டு வந்தது ஏன் தப்பா போச்சு. நீயே உன் கையால மாலை எடுத்து மாமியார் கழுத்தில் போடுமா. என்னமா அது மாலை எப்படி இருக்கு? என்னடா இது? அம்மா பார்த்து பார்த்து நான் தான் எடுத்து வச்சேன், அப்ப நல்லா இருந்துச்சு, இப்ப இப்படி இப்படி ஆயிடுச்சு. இந்த ஃபங்க்ஷன்ல முக்கியமானதே மாலை தான். இது இப்படி வாடி போயிருந்தா இல்ல, எனக்கு ஏதோ இது சரியா படல. என்ன இது? ஏன் இன்னைக்கு எல்லாமே தப்பு தப்பாவே நடக்குது? அது எப்படிமா மாலை அதுக்குள்ள வாடும்? ஏ மவனே, இது எல்லாத்தையும் பண்ணதே நான் தான்டா. நீங்க ஃபங்க்ஷன் நடத்திட்டே இருப்பீங்க, சக்தி அத்தைக்கு மாலை போட்டுட்டே இருப்பாளா? அதை பார்த்துட்டு இருக்கணுமா நானு? சரி விடுனே, கவலைப்படாத, நான் போய் மாலை வாங்கிட்டு வரேன். நீ வேற ஒரு மாலையை வாங்கிட்டு வரதெல்லாம் இருக்கட்டும், ஆனா இந்த மாலை எப்படி இவ்வளவு வாடி போச்சு? ஏய் சக்தி, நீ தானே இந்த ஃபங்க்ஷனுக்கான வேலையெல்லாம் செய்யற, அப்புறம் எப்படி மாலை இப்படி ஆச்சு? ஏய், நீ எதுக்கு அவகிட்ட கேக்குற? நாம தானே முதல்ல வந்தோம், சக்தி அதுக்கப்புறமா தானே வந்தா. ஏதாவது வம்பு இழுக்கணும்னே அலையாத. ஏய் தெரியும், நீ போய் மாலை வாங்கிட்டு வாடா. போடா. வெள்ளி விழா நடக்காம போச்சுன்னா உன் குடும்பத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். உனக்கு கிரகம் சரியில்லை. என்னாச்சுமா? எனக்கு நேரம் சரியில்லை வெற்றி.
அதான் இப்படி எல்லாம் நடக்குது. அம்மா, அந்த சாமியார் உங்க கிரகம் சரியில்லைன்னு சொன்னது உங்க மனசை ரொம்ப பாதிச்சிருக்குமா? அதான் சாதாரணமா நடக்கிற விஷயம் கூட உங்களுக்கு அபசகுணமா தெரியுது போல. மாலையெல்லாம் வந்து வெயில் தாங்காம வாடி இருக்குமா. இது ஒரு சின்ன விஷயம் தாமா. டேய், எத்தனை ஃபங்க்ஷனை நான் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியாதா எந்த மாலை வாடும் வாடாதுன்னு? இந்த மாதிரி கல்யாண மாலையெல்லாம் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வாடாம இருக்கும். நாம வாங்கி வச்சு ஒரு 4-5 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள வாடி போச்சுன்னா என்னடா அர்த்தம்? அப்போ இது ஏதோ அபசகுனம் தானே வெற்றி? அம்மா, நம்ம மனசார சாமி கும்பிடலாமா? சாமி நிச்சயமா நம்மளை காப்பாத்தும். நீங்க தைரியமா இருங்கம்மா. போய் உட்காருங்கம்மா. போங்க. டேய், சீக்கிரம் வாடா. கொடுங்கண்ணா. சக்தி, இந்தா, அம்மா கிட்ட கொடு. பொடி பொடி. மாலை மாற்றிங்க. தம்பி, இந்த தேங்காய் கொஞ்சம் உடச்சி கொடுங்க. ஆ. தம்பி, தேங்காய் அழுகிருக்கு. வெற்றி, என்னடா இது? தேங்காய்லாம் ஒழுங்கா தட்டி பார்த்து தாம்மா வாங்கினேன். எப்படி இந்த தேங்காவை நான் எதுவுமே பண்ணலையே, அதுவாவே அழுகிருச்சே. சுத்தம். இனி இந்த ஃபங்க்ஷன் நடந்த மாதிரி தான். ஆனா வெற்றி, நீயும் சக்தியும் நடத்துற இந்த ஃபங்க்ஷன் சாமிக்கே பிடிக்கல பாத்தியா? ஐயரே, ஒரு நிமிஷம். தெரியும், நீ போய் வேற தேங்காய் வாங்கிட்டு வா போ. சீக்கிரம் போடா. ஏய், நல்ல தேங்காவா பார்த்து வாங்கிட்டு வா. தெரியும் போ. அப்புறம் இதுவும் அழுகுனதா ஆயிட போகுது. ஏய், நீ வாய் வைக்காம இருந்தா எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஒரு தேங்காவை ஒழுங்கா செட் பண்ணி எடுத்துட்டு வர தெரியல, என்ன மட்டும் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இரு. என்ன அண்ணே, இப்படிதான் ஏதாவது உளறிட்டு இருப்பான். திடீர்னு வந்துட்டான் பாரு. அண்ணன் கிட்ட கொடு. கொடு. போங்கடா. ஏன்னா இவ்வளவு சோகமா இருக்க? டேய், முதல்ல மாலை வாடி இருந்தது, இப்ப தேங்காய் அழுகி இருக்கு. என்னடா இதெல்லாம்? அம்மா சொல்ற மாதிரி கிரகம் எதுவும் சரியில்லையோ? அண்ணே, ஒரு பேச்சுக்கு கிரகம் சரியில்லைன்னே வச்சுக்குவோம், அதுக்கு நாம என்னென்ன பண்ண முடியும்? நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கவனமா இருப்போம். அதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழிதானே. இந்த நேரத்துல சக்தி வர எக்ஸாம் எழுத அனுப்பிட்டேன். அண்ணா, என்னென்ன திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க? விடுன அத. டேய், தள்ளுடா, தள்ளு.
வெற்றி எல்லாமே தப்பா நடக்குதே. உங்க வைஃப் உங்களை விட்டு போயிட்டாங்கன்னு நீங்க கவலைப்படாதீங்க. அது என்னால தாங்கிக்க முடியாது. உனக்காக நான் இருக்கேன்ல, தைரியமா இருங்க. போ. டேய் என்னடா இவ இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம அவ பாட்டுக்கு தனி ட்ராக்ல போயிட்டு இருக்கா. எல்லாம் நம்ம நேரனே. டேய் அவ எங்க போயிர போறா, கூப்பிடுறா. அமுதா. டேய் அமுதா இல்லடா அம்மி. சத்தியனி வாங்க 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 வாங்க. டேய் அம்மா எங்கடா? தெரியலனே. அம்மா அப்படியே ஃபோன் பேசிட்டு இப்பதான் அப்படியே தனியா போனாங்க. தனியா போனாங்களா? தனியா போயிட்டாங்க. ஆமாண்ணே. டேய் என்னடா நீங்க வேற முன்னாடி சொல்லி அமைதியா இருந்தியா?